ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பறவையா பறக்கிறோம் அஃபீஷியல். நான் உங்கள் பாலா. என்னோடய ஃபர்ஸ்ட் vlogக்கு 1.9K வியூஸ் வந்திருக்குங்க. எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். நம்மளோட சேனலுக்கு 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களோட சப்போர்ட்னால தான். கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட செகண்ட் vlog வீடியோங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரபரப்பாக நகர்ற இந்த சென்னை சிட்டியை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பார்த்தா எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும்ல. ஸோ அதாங்க பண்ண போகிறோம். ஸோ சென்னை சிட்டியை நம்ம கொஞ்சம் ஹைட்ஸ்லேருந்து பார்க்க போகிறோங்க. என்னடா சொல்கிறேன் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பரங்கி மலையில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தாங்க போக போகிறோம். நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு எந்த வழியாக போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரவாயல் பைபாஸை பிடிச்சி போரூர் சர்வீஸ் ரோடு எடுத்து ராமாபுரம், நந்தம்பாக்கம், பட் ரோடு வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டை ரீச் ஆக போகிறோங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த vlogங்க. மக்களே, பைபாஸில் போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்னர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 32 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் பைபாஸுங்க. புழலில் ஆரம்பிக்கிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மதுரவாயல் கனெக்ட் பண்ணி போரூர் வழியாக தாம்பரம் அண்ட் பெருங்குளத்தூரை ரீச் ஆகிறதுக்காக போட்ட பைபாஸுங்க இது. 32 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மதுரவாயல் வழியாக போரூர் ரீச் ஆகிட்டு போரூர்லேருந்து சர்வீஸ் ரோடு எடுத்து நம்ம போக போகிறோங்க. லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர், நொளம்பூர் அந்த ஏரியாஸ் வருங்க. இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அயனம்பாக்கம், இப்படியே வானகரம் போகிற ரூட் வருங்க. நம்ம மதுரவாயல் பிரிட்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதுரவாயல் பிரிட்ஜை ஏற போகிறோம். இந்த பைபாஸை பொறுத்த வரையும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. மதுரவாயல் பிரிட்ஜு பைபாஸை ஏறிட்டோங்க. இப்போ கோயம்பேடு போனோன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். பூந்தமல்லி போனோன்னாலும் நம்ம அடுத்த லெஃப்ட் எடுக்கணும். இது பைபாஸ்ன்றதுனால நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போகிற ரூட்டுங்க. உங்களுக்கு தெரியும், பைபாஸ்னாலே மோஸ்ட்லி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரோடு கொஞ்சம் காலியாக நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டும் நல்லா, அந்தளவுக்கு வெயில் இல்லை, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இப்போ போரூர் டோலை நோக்கி போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போரூர் டோல் வந்துடும். ஸோ போரூர் டோலில் இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சமயபுரம் அந்த சர்வீஸ் ரோடு வழியாக நம்ம போக போகிறோங்க. கார் ரைட் எடுக்கிறாப்புல. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க மக்களே. இப்போ நம்ம எவ்வளோ கவனமாக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கவனமாக ஓட்டணும். ஆப்போசிட்டில் ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுவாங்கன்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நம்ம ஓட்டுறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க மக்களே, கவனமாக. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் மக்களே. ஆல்மோஸ்ட் நம்ம போரூர் டோல்கிட்டே வந்துட்டோங்க. போரூர் டோல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சமயபுரம் சர்வீஸ் ரோடுங்க. இந்த சர்வீஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்மளுக்கு போரூர் பிரிட்ஜுக்கிட்டே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுங்க. இந்த ரோட்லேயும் நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா போரூர் அதை கனெக்ட் பண்ணுற ரோடு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ரோட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். மக்களே, போரூர் கனெக்ட் பண்ணுற ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ பிரிட்ஜு ஏற போகிறோம். நல்லா இருக்குல்ல மக்களே, பிரிட்ஜுக்கு மேலே இன்னொரு பிரிட்ஜு, மெட்ரோ ட்ரெயின் போகிற பிரிட்ஜு. ஆக்சுவலாக ட்ரையல் ரன் நடந்துகிட்ருக்குங்க. 2 வாட்டி பார்த்தேன். பூந்தமல்லி சைட் போகும்போது ஒரு 4 பெட்டி மட்டும் வச்சு டெஸ்ட் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரிட்ஜு கீழே வந்து நம்ம பிரிட்ஜு ஏறாமல் பிரிட்ஜு கீழே போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆர்காட் ரோடுங்க. ஸ்ட்ரைட்டாக கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் அங்கே முடிகிற ரோடு. பிரிட்ஜு கீழே போய் நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா கோவூர், குன்றத்தூர். ஸோ அந்த ரூட்டுங்க. நம்ம பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம், முகலிவாக்கம், நந்தம்பாக்கம், இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு தெரியல, ட்ரேட் சென்டர் இருக்குது. ஸோ அந்த ரூட் வழியாக போக போகிறோங்க. ஸோ இங்கே இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம அதிர்ஷ்டம் வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. ஆனால் ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. நல்லா காலியாக இருக்குங்க ரோடு. இன்றைக்கி வீக்கெண்ட்னால இவ்வளோ காலியாக இருக்குது மக்களே. ஸோ பட் ரோடு கிட்டே வந்துட்டோம். பட் ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கான டெஸ்டினேஷன் வந்துடும். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் ஆக போகிறோம். ஸோ
ஸோ வந்துட்டு இந்த லெஃப்ட் தாங்க, இந்த லெஃப்ட் கிட்ட வந்துட்டோம் மக்களை. கிட்ட வந்துட்டோம். இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா? போர்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா படிக்கட்டு போகிற வழிங்க. பைக் போகிறதுனால நம்ம ரைட்டில் எடுக்கணுங்க. ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா மலை ஏறுறதுக்கான ரூட்டு வந்துடுங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு. ஆல்மோஸ்ட் ஒரு 500 வருஷத்துக்கு மேலே பழமையான ஷ்ரைனுங்க. ஸோ இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. லைக் இப்போது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, ஆந்திராவிலேருந்து வருவாங்க, ஈவன் ஃபாரின்லேருந்துலாம் வந்து இங்கே விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு புனிதமான இடம் அப்படியா கருதுகிறாங்க. நம்ம இந்த ரோட்டில் இப்போ ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு இடத்துல லெஃப்ட் வருங்க, அதுதான் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே ஏறுறதுக்கான வழி. மக்களே என்ட்ரன்ஸுக்கு வர போகிறோம், வந்துட்டோங்க. ஸோ மலை ஏற போகிறோங்க. என்ட்ரன்ஸு தாங்க. ஒரு சின்ன மவுண்டெயின் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இங்கே நான் ரெய்னி சீசன்லேயும் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் வியூஸ் எல்லாம். நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன், சில டைம் தனியாகவும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1/2 hour இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த வியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மன நிம்மதியாக மன நிறைவாக இருக்குங்க. ஸோ கிட்ட வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணுற இடம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டோக்கனை வாங்கிட்டு உள்ளே விசிட் பண்ண போகலாங்க. மக்களே பைக் பார்க் பண்ணியாச்சு, டோக்கனும் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு வியூஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. லேண்ட் ஆஃப் மார்டிர்டம் ஆஃப் சென்ட் தாமஸ், புனித தோமையாரின் வேத சாட்சிய புண்ணிய பூமி. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 500 years மேலே ஓல்டு. அந்த வரலாறு பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. நீங்களும் டைம் இருந்ததுன்னா படித்து பாருங்கள். இதாங்க மெயின் ஆலயம். நம்ம இப்போ வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ண போகிறோங்க. உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சில நாள் வந்திருக்கேன், நல்ல ரஷ்ஷாக இருக்குங்க. ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. சாமியை வேண்டியாச்சு மக்களே, வேண்டிட்டு வெளியே வந்தாச்சு. கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா? கொடிமரம். இந்த பக்கம் வந்து சிலுவையில் இயேசுநாதர் அரைஞ்சிருக்காங்க. ஹாய் மக்களே, இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வியூ தாங்க, இந்த வியூவை பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டை சுற்றி பார்த்துருக்கோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல vlog-ஓட உங்களை சந்திக்கிறேங்க. அண்டில் தென் டாடா, பை பை.